ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போது நிறங்கள் மூன்று படத்தினை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதர்வா, சரத்குமார், ரஹ்மான் போன்றவங்க நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் நிறங்கள் மூன்று. இதை கார்த்திக் நரேன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ படத்தை பற்றி கதைக்குள்ளே போனோன்னா, அதர்வா தமிழ் சினிமாவில் இயக்குனராக ஆகணுன்ட்டு போராடுறாரு. அதே நேரத்தில் அவர் காலையில் ஒரு பைலட் படம் எடுக்கும்போது ஒரு பொண்ணை கடத்துவது போல் காட்சி எடுக்கிறார். அந்த ஒரு பள்ளி மாணவன் பார்க்க அதே நேரத்தில் அவர் தோழி அம்மு அபிராமி தொலைந்து போகிறார். அதர்வா தான் தன் தோழியை கடத்தினான்ட்டு அந்த பள்ளி மாணவன் அதர்வாவை துரத்துறான். இதே நேரத்தில் அதர்வா கதையை ஒரு முன்னணி இயக்குனர் திருடி படமாக எடுக்க அதர்வா மிக மன உளைச்சலுக்கு போகிறாரு. இதை தொடர்ந்து அம்மு அபிராமியை யார் கடத்தியது, அதர்வா இயக்குனர் ஆனாரா என்பது தான் மீதி கதை. படத்தை பற்றின பார்ப்போம். அதர்வா நீண்ட நாட்கள் கழித்து அவரை திரையில் பார்க்குறோம். ஒரு வாய்ப்பு தேடும் இளைஞராக முதலில் அவரை பார்க்க பரிதாபமாக வரவே இல்லை. படம் முழுசும் அத்தனை போதை பழக்கமும் அவர் செய்கிறாரு. பின் ஏன் இந்த பரிதாபப்பு நமக்கு ஓட்ட வேண்டும்? தன்னுடைய பிலாசபி கிளாஸை எல்லாம் கார்த்திக் நரேன் அதர்வா வழியில் நமக்கு சொல்கிறார். அதற்கு உறுதுணையான போதைப் பொருட்களை காட்டுவது கண்டிப்பாக எந்த விதத்திலும் ஏற்றும்படி இல்லை. பள்ளி மாணவனாக வரும் துஷ்யந்த் தனது கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். படத்தின் முதல் பாதியெல்லாம் ஒரு இடத்தை நோக்கி செல்ல, அதனால் நாமும் விறுவிறுப்பாக செல்ல முடிகிறது. இரண்டாம் பாதி படம் எதை நோக்கி செல்கிறது என்றே தெரியவில்லை. சரத்குமார் கதாபாத்திரம் என்ன என்பதன் குழப்பம் படம் முழுவதும் நீடிக்கிறது. அதிலும் அவருக்கான எண்டிங் ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்தா கொள்வான் என்று தெரிந்தே அங்கே போய் உட்கார கில்லி மீம் தான் ஞாபகம் வருகிறது. படத்தின் மிகப்பெரிய பலம் ஜெக்ஸ் பியான் இசை. படத்தின் தன்மைக்கு ஏற்றாற்போல் அசத்தியுள்ளார். ஒளிப்பதிவு பல இடங்களில் நன்றாக இருந்தாலும் டெனட் படம் போல் ஒரு சண்டை காட்சி கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிறது. கிளாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தின் முதல் பாதி விறுவிறுப்பாகவே போகுது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதி முதல் பாதியில் இருந்த விறுவிறுப்பு, ட்விஸ்ட்டு, முடிச்சுகள், அதற்கும் முடிவுகள் எதுவும் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. மொத்தத்தில் பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி அதை நோக்கி செல்லும் பயணத்தில் பல தடுமாற்றங்கள் வந்து செல்கிறது. இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து 5க்கு 2.5 வரைக்கும் ரேட்